அந்த புல்லட் மிக்ஸி வேலை செய்யல. மிக்ஸியில் குட்டி ஜாரில் மாதுளம்பழ ஜூஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். டைல்ஸு அதுக்கப்புறமா செவுரு ஃபுல்லாக தெரிச்சிருச்சு. ஏற்கனவே கழுவி வச்சுருந்த பாத்திரத்தையும் மறுபடியும் கழுவ வேண்டியதாகிடுச்சு. அந்த மாதுளம்பழ கரை வந்துட்டு செவர்லலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிருச்சு. எனக்கு அது தெரியாது. டைல்ஸ் எல்லாம் தொடச்சிட்டு வாலை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பண்ணும்போது லெமன், பேக்கிங் சோடா என்ன போட்டும் அது வந்துட்டு கரை போகவே இல்லை. ஏற்கனவே ஊருக்கு போனதில் ஏகப்பட்ட க்ளீனிங் வேலை, அதில் இதுவும் சேர்ந்துருச்சு. பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு சப்பாத்தி, வெஜிடபிள் குருமா, மாதுளம்பழ ஜூஸ். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு பழையபடி க்ளீன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன். ஆனாலும் லைட்டாக தான் போச்சு. இது வேலைக்கு ஆகாது, அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் பெயிண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நீட்டாக இருந்தது. சின்னதாக ஏதாவது சிந்திட்டாலே எரிச்சலாக இருக்கும். இந்த ஜூஸ் வெளியே வந்தோடனேயும் அவ்வளோதான் முடிஞ்சது அப்படின்னு நினச்சேன். அவ்வளோ நேரம் க்ளீன் பண்ணேன். ஆனாலும் ஏதோ நல்ல மூடு, அதனால் பொறுமையாக க்ளீன் பண்ணிட்டேன். இதுக்கிடையில் பக்கெட் மாஃப் வேறு சரியாக ஸ்பின் ஆகலை. அப்புறமா புதுசாக போட்டு ஒன்று வாங்கினோம். இது சூப்பராக இருக்குது. பூஜை ஜாமான்லாம் சாமி கும்பிட்றதுக்காக ஒரு 2 டேஸ் முன்னாடியே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். செவ்வாய்க்கிழமை சாமி கும்பிடணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி நிறைய வேலை இருந்ததுனால செவ்வாய் ஹோரை பூஜை வந்துட்டு காலையில் பண்ண முடியல, மதியமாக தான் பண்ணேன். இது சாமிக்கு நெய்வேத்தியம். சேமியா ஜவ்வரிசி பாயசம் பண்ணும்போது ஒரு ஸ்பூன் சாப்பாட்டு அரிசியும் சேர்த்து பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் அது கூட கொஞ்சம் மாம்பழமும் கட் பண்ணி போட்டேன். சூப்பராக இருந்தது.